இப்ப பண்ணிட்டு 5வது இடத்துக்கு வந்துட்டான். அடுத்தது 6வது இடமா 7வது இடமா பேட்டிங். இல்ல நான் என்ன நினைச்சேன் பாயிண்ட்ஸ் டேபிள் கேக்குறேன் நினைச்சேன். ஆல்ரெடி 10ல தான் இருக்குது. நீ எங்கடா 6-7ங்கறன்னு நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன 6-7ங்கற அப்படின்ட்டு. இல்ல ப்ரோ இன்னொரு பொசிஷன் பண்ட் வந்து நிக்கலஸ் புரான் நீங்க நல்லா ஆடிட்டாரு அந்த இடத்துல. நம்மளே ஆடலாம். வேற லெவல்ல ஆனாரு. என்ன அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் போட்டாங்க, ஸ்பின்னர் பவுலிங் போட்டாங்க இன்னைக்கு. சரி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த பிளேஸ் நல்லா போயிட்டு இருக்கு. பண்ட் 1-1 போய்க்கலாம். அந்த இடம் நல்லா இருக்கு, ஈஸி அடிக்கலாம் மாட்டிருக்கு. வந்துட்டான், நான் வர மாட்டேனா அப்படின்னு போய் இறங்க போறாரு. இல்ல எனக்கு அடுத்த மேட்ச் பண்ட் அடிக்க போறோம். நம்ம இந்த இந்தியாலே ரோஸ்ட் பண்ணிட்டோம், அதனால அடுத்த மேட்ச் பண்ட் அடிக்க போறோம். இது என்னதான் இருக்கும், சிஎஸ்கே கூட ஒரு ஃபார்ம் வரக்கூடாது சொன்னீங்கல்ல. அது நான் வந்து இல்ல எல்ஐசி வந்து அவனுக்கு ஜெயிக்க மாட்டானுடா, தோத்து போறான்னு நினைச்சுட்டாங்க. அந்த காமிட்டு அவனுக்கு ஜெயிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் நினைச்சிருந்தா அந்த மாதிரிதான் இருக்கு.